யூடியூப்காகவோ, கேமராக்காகவோ இல்லாத ஒரு ரியலிஸ்டிக்கான எங்களோட ஒரு லஞ்ச் ரொட்டீனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து சண்டே லஞ்சுக்கு வந்து சமைச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக வந்து இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஏன்னா நாங்கள் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தார். மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. மாமியார் வந்து மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டன், அதுக்கப்புறம் எங்களுக்காகவும் தான். தங்கச்சி மட்டன் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால 1 கிலோ சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ ரெண்டுமே வந்து குழம்பு வச்சிட்ருக்கேன். எப்பவுமே வந்து சண்டே மதியம் சமைக்கும் போது இவங்க 2 பேரும் வந்து இதே மாதிரி தான் ஹஸ்பண்டும் தங்கச்சி வந்து உட்காந்துப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து சமைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருது அப்படின்னா, போன் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் பேசிட்டு இருந்தா பதிலே வராது. என்னன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டா 2 பேரும் போன் நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸா இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுனால கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்து உட்காந்த 2 பேருமே நான் ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க கேப்ல 2 பேரும் போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்க வீட்டில் இருக்கவங்கலாம் எப்படி ஏதாவது பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொன்னாலே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேல போன் இல்லாம இருக்க முடியாத மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க.